ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல ஜெயா வந்து சந்திரசேகர் கிட்ட கேட்குறாங்க, எப்படிங்க நீங்களும் நம்ம பசங்க மட்டும் இன்னும் பொண்ணியை நம்பிட்டு இருக்கீங்க, பொண்ணிக்கான ஆதாரம் இவ்வளோ கிடைச்சதுக்கு அப்புறமும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சந்திரசேகர் சொல்றாரு, பொண்ணு இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயா சொல்றாங்க, நீங்க முத்தையாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சந்திரசேகர் சொல்றாரு, உனக்கு ஒரு நாள் பொண்ணியை பத்தி தெரியும், அன்னைக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ண ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொண்ணி வந்து மாடியில ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு பிரீத்தி வராங்க. என்ன வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு காக்காக்கு வச்சதை சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. பிரீத்தி சொல்றாங்க, நீங்க சக்தி கூட நெருக்கமா இருந்ததை நான் வீட்டுல சொல்லிடுவேன்றதுக்காக தேவையில்லாம டிராமாலாம் பண்ணி என்ன இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் தேவையில்லாத டிராமா பண்ணனா யாராவது ஆசைப்பட்ட வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொன்னி வந்து சொல்றாங்க, மேபி உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா வேற யாருதான் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க, சத்தியமா நான் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. பிரீத்தி வந்து பொன்னியை நம்ப மாட்டாங்க. பொன்னியும் பிரீத்தியும் பேசிட்டு இருந்ததை வந்து சுந்தரம் கேட்டுட்டு இருக்காரு. பொன்னி வந்து சுந்தரமை முறைச்சிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க. சுந்தரம் வந்து பிரீத்தி கிட்ட சொல்றாங்க, சக்திக்கு பொன்னிக்குள்ள எதுவுமே நடக்கல, அது எல்லாருக்குமே தெரியும், பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது, நீ நடுவுல வந்துரு, உனக்கு இது கரெக்டான டைம், சக்தி கிட்ட நல்லா பேசி பழகுன்னு சொல்றாங்க. பிரீத்தியும் ஓகே சொல்றாங்க. சந்திரசேகர் வந்து பொன்னியை சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. பொன்னி வந்து இல்ல மாமா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ எந்த தப்போ பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுமான்னு சொல்றாங்க. எத்தனவோ டைம் நான் தப்பே பண்ணாம இந்த வீட்டை விட்டு போக ட்ரை பண்ணிருக்கேன், சக்திலாம் இப்ப நான் இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லி இந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு வந்திருக்காரு, இந்த டைம் என்ன சக்தியே நம்பலையே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சந்திரசேகருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தேங்க்யூ.